ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையிலேயே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இது உதவிடும் என்றும் திரு அமித் ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றி அமைக்கப்பட்ட கேலோ இண்டியா மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 36,441 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இளையோரின் விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 22% அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 15.4% அதிகமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் இந்த சிலிண்டரின் விலை 2,738 ரூபாயாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமான எரிபொருள் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மான்ய பாலகங்காதர திலகரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 17 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று தில்லி அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழை சாதாரண மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு பாட திருமுறைகள் உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சேக்கிழார் திருவிழாவில் இன்று புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக, தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதே போல பாலண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே அர்த்தம் தரக்கூடிய யமக பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார்.
தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான களப்பணிகள் இன்று தொடங்கின. முதல் கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதிகள் குறித்த கணக்கெடுப்புகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியை பயன்படுத்தி 10,00,000க்கும் மேற்பட்டோர் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்ட் இருந்துச்சு. மெட்ராஸ் ராஜதானிக்கும் மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட் 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்பவே நம்ம ட்ரிபுனல் மூலியமாக திறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல் 1998ல இந்த இப்போ நம்ம கொடுக்குற 3500 கண்ணாடி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்காமல் கர்நாடகா இருந்துச்சுனால் அந்த அணையின் ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறுகள். நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்சநீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார். கேரளாவில் கனமழையால் ஏற்படும் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஏ.பி. அனில்குமார் கூறியுள்ளார். மலப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக பாதிப்புக்குள்ளாகும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் மழை நீடித்து வந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் திரு அனில்குமார் கூறினார். பெங்களூரு நகரை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு தூய்மை இயக்கத்தில் இன்று பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கட்டுமான கழிவுகளை முறையாக அகற்றாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது சத்தீஸ்கரில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒடிஷாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 234 கோடி ரூபாய் செலவில் இந்த ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்ட முன்வடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சோலன் மாவட்டத்திற்குட்பட்ட மச்ஹாலியில் 150 ஏக்கர் பரப்பில் ரசாயன பூங்காவை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இதில் அடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள 1000 பள்ளி வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பிற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது புதிதாக தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக வெளியான செய்தியை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ஜப்பானின் அமோரி பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் சந்தியா விஷ்ணோயும் 53 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷராவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 61 கிலோ எடைப்பிரிவில் அவன்ஷிகாவும் 69 கிலோ எடைப்பிரிவில் தானியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-17, 21-11 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஹுவாங் யூ சூனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.